உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? உங்களுடைய திறமை காரணமா, முயற்சியா? அப்படி என்று சொன்னால் அந்த முயற்சியை கொடுத்தவன் யார்? இந்த காரியத்தில் நீ முயற்சி செய்து உங்களை தூண்டியது எது? அல்லாஹ்வின் உதவி உங்களில் இல்லாமல் உங்களுடைய ஒரு படி கூட நீங்கள் ஏற முடியாது என்பதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். மனிதனின் தேடல் பல உண்டு. அவன் பல துறையில் அவனுடைய பயணத்தை மேற்கொள்கிறான், முயற்சியை மேற்கொள்கிறான். இந்த தேடலுக்கும் முயற்சிக்கும் பின்னால் அவனுக்கு விளங்காத, அவன் கண்ணுக்கு புலப்படாத ஒரு உதவி இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. உன்னுடைய தேடல் சரியாகும் பட்சத்தில், உன்னுடைய தேடல் முறையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அவனுடைய உதவி உனக்குள் இருக்கிறது. ஹலாலான சம்பாத்தியத்தை தேடும் பொழுது அல்லாஹ் அதை வரவேற்று அதற்கு உதவி செய்கிறார். சரியான முயற்சியில், ஹலாலான முயற்சியில், அல்லாஹ் அனுமதித்த நல்ல காரியங்களில் உன்னுடைய முயற்சி இருக்கும் என்று சொன்னால் அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி ஒரு பொழுது முன்னே விட்டு நீங்காது. அருள்மறையாம் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எவர் எங்கள் காரியங்களில் முயற்சிக்கிறாரோ அவருக்கு நாம் வெற்றி பெறுவதற்கு பல பாதைகளை திறந்து கொடுப்போம். அப்படி என்றால் எங்களுடைய காரியத்தில், எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் அல்லாஹ் விதித்த, அல்லாஹ் பொருந்தி கொள்கிற, அல்லாஹ் அனுமதித்த காரியங்களில் ஒருவன் முயற்சி செய்யும் பொழுது அவனுக்குண்டான வெற்றி பாதை ஒன்றல்ல இரண்டல்ல, சுபுலனா, பல பாதைகள், எங்களில் பல பாதைகளை நாம் அவருக்கு திறந்து கொடுப்போம். அவன் வெற்றி பெற, அவன் முயற்சி தோல்வி இல்லாமல் வெற்றியில் முடிய என்பது அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே உங்களுடைய முயற்சியில் அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டிருக்கிறது. அவன் உதவி இல்லாமல் நீங்கள் முன்னேற முடியாது என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். உங்களுடைய முயற்சியிலும் அவன் இருக்கிறான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக் வஸ்தஇன் பில்லாஹி வலா தஅஜிஸ். உமக்கு எது பலன் அளிக்கிறதோ அதில் நீர் முயற்சி செய்வீராக, அந்த முயற்சியில் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவீராக. சோம்பேறியாகி முடங்கி போய் அமர்ந்து விடாதே. அல்லாஹ் ரசூலும் இந்த வழியாக நமக்கு காட்ட சொல்ல வருவது, முயற்சி செய்து அதன் வழியாக அல்லாஹ்வுடைய உதவியை தேடி முன்னேறுவதை. முடியாதவர்கள், பலவீனமானவர்களாக இருக்கிற நபர்களை தவிர உடற்கூடல் ஆரோக்கியம் இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, வலிமை இருக்கிறது, திறமை இருக்கிறதுங்கிற பட்சத்தில் நீ முடங்கி கிடக்காது. நீ இன்னொரு உதவி எதிர்பார்க்காது. உனக்கு அல்லாஹ் சக்தியும் தைரியத்தையும் பலத்தையும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். அப்படிங்கிற பொழுது நீ முயற்சி செய்து முன்னேற வேண்டும். இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த முன்னேற்றத்தில் அல்லாஹ்வுடைய உதவியையும் அல்லாஹ் எதிர்பார்க்குமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் முன்னேற்றி இருக்கிறான். எத்தனை துறைகள் அல்லாஹ் உங்களை முன்னேற்றி இருக்கிறான். நீங்கள் கேட்டது எல்லாம் அல்லாஹ் கொடுத்து உங்களை நல்ல இடத்தில் எல்லாம் வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த முன்னேற்றத்துக்கு பின்னால், இந்த உயர்வுக்கு பின்னால், இந்த சிறப்புக்கு பின்னால் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்திருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுதுதான் அவனுக்கு நன்றி செலுத்துகிற மனப்பான்மை ஏற்படும். எனவே முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றி தருவான். ஒரு கட்டத்தில் முயற்சி பலன் அளிக்கவில்லை என்றால், உங்களுடைய முயற்சியில் நீங்கள் பின்னடைவு, ஒரு தோல்வியை கண்டால் நீங்கள் அந்த நேரத்தில் எதை கையாள வேண்டும்? உங்களுடைய வெற்றியிலும் தோல்விக்கும் பின்னால் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வைத்திருக்கிறார்.